ஜஸ்ட் 2 மாசம் ஆன ஏசி இங்க பக்கத்துல கூவம் இருக்கு அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக லீக். இவர் சொல்ற மாதிரி கழிவுநீர் கால்வாய் பக்கத்துல நம்ம ஏசியை இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதனால லீக்கேஜ் உருவாகுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா எஸ், வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி கழிவுநீர் கால்வாய்கள்ல ஹைட்ரஜன் சல்பைடு மாதிரியான அசிடிக் கேசஸ் வந்து வெளிப்படும். இது காற்றுல இருக்கக்கூடிய ஈரப்பதத்துல படும் போதோ இல்ல நமக்கு ஏசியோட அந்த காப்பர்ல வந்து கண்டென்சேஷன் நடக்கும் இல்லையா, அது வெளியிலே வந்து பாத்தீங்கன்னா ஈரமாகும். ஸோ இந்த ஈரத்துல படும் போதோ சல்ஃபியூரிக் இல்ல சல்ஃபரஸ் ஆசிட்ஸா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ஆசிட்ஸ் அந்த காப்பர் பைப்பு மேல உருவாகும் அப்படின்ற பட்சத்துல அது வந்து அந்த காப்பரை அரிக்க ஆரம்பிக்கும், அதாவது கொரோஷனை வந்து ஏற்படுத்தும். இந்த அரிப்பு காரணமா அதுல துளைகள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த துளை வழியா உள்ள இருக்கக்கூடிய கேஸ் பிச்சுக்கிட்டு வெளியில போயிடும். ஸோ இதுதான் லீக்கேஜ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். பட் இந்த வீடியோல அவர் சொல்ற மாதிரி இது 2-3 மாசத்திலேயே நடக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா வாய்ப்பு இருக்கு. ஆனா அது ரொம்ப ரொம்ப ரேரான கண்டிஷன். ஏன்னா கண்டினியூஸா அதுல இருந்து ஆசிட் ஃபார்ம் ஆயிட்டே இருந்தாதான் வந்து அங்க துளையே உருவாகும். அது மட்டும் இல்லாம இப்போ வரக்கூடிய காப்பர் பைப்ஸ்ல ஒரு சில பிராண்ட்ஸ் வந்து ப்ளூஃபின் டெக்னாலஜி அப்படின்ற ஒண்ணு கொடுக்குறாங்க. ஸோ இதுல இந்த மாதிரியான அசிடிக் ரியாக்ஷன் மூலமா அதுல துருபிடிக்கிறது, லீக்கேஜ் ஆகிறது இதை வந்து கம்மி பண்ணும். இவர் காமிக்கிற ஏசிலே வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ளூ கோட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அப்ப இதுல அந்த மாதிரி நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான். சரி, நாங்க இப்போ கால்வாய் கிட்ட இருக்கோம், அந்த ப்ளூஃபின் கோட்டிங்லாம் இல்ல, அப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த ஸ்ப்ரே வந்து வெளியிலேயே நமக்கு தனியா கிடைக்குது. ஸோ அதை வாங்கி சிம்பிளா உங்க காப்பர் பைப்ல எல்லாத்துலயும் ஒரு டெக்னீஷியனை கூப்பிட்டு அடிச்சிட்டீங்க அப்படின்னா அது பெட்டரா இருக்கும்.